தமிழகம் முழுவதும் திமுகவினர் நடத்தி வரும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை முகாமின் போது பொதுமக்களிடமிருந்து ஓடிபி எண் பெற இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் அனுமதி பெறாமல் வீட்டில் முதல்வர் படத்துடன் ஓரடியில் தமிழ்நாடு என அச்சிடப்பட்ட சுவரொட்டியை ஒட்டுவதாகவும், இதற்காக குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் எண், வாக்காளர் அடையாள அட்டை, வங்கிக் கணக்கு புத்தக நகல் மற்றும் பிற அடையாள அட்டைகளை கேட்டு மிரட்டுவதாகவும், இல்லை என்றால் மாதந்தோறும் அரசிடமிருந்து பெறும் 1000 ரூபாயை நிறுத்திவிடுவதாக கூறுவதாகவும் புகாரில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம், தனிநபர் விவரங்களை பாதுகாப்பது அரசியலமைப்பின் கடமை. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் நடைபெறும் உறுப்பினர் சேர்ப்பு பணியில் தனிநபர் விவரங்களை சேகரிக்க தனியார் நிறுவனம் ஈடுபட்டுள்ளது எனவும், வாக்காளர்களின் தனிநபர் விவரங்கள் பாதுகாக்கப்படுவது அவசியம் எனவும், எனவே திமுகவினர் நடத்தி வரும் உறுப்பினர் சேர்க்கையின் போது பொதுமக்களிடம் ஓடிபி எண் பெற இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது எனவும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் முறையில் தனிநபர் தகவல் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்பது குறித்து மத்திய, மாநில அரசுகள் 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.